வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றிச்சம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 13வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மனநூல் என அழைக்கப்படும் நூல். ஸோ மனநூல் அப்படின்னா என்ன நூல் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ என்ன நூல் அப்படின்னா சீவக சிந்தாமணி தான் வந்து மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவகனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்கிற நூல் தான் வந்து சீவக சிந்தாமணி. அவர் வந்து அதில் நிறைய கல்யாணம் பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்து சீவக சிந்தாமணி வந்து மனநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இரண்டாவது கொஸ்டின், யாழ் கேட்டு மகிழ்ந்தார். இத்தொடரில் யாழ் என்பது டேஸ் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இத்தொடரில் யாழ் என்பது டேஸ் பெயர் அப்படிங்கிறாங்க. ஸோ யாழ் என்பது என்ன பெயர்னா கருவியாகு பெயர். மூணாவது கொஸ்டின், பறவை புணரி என்பது குறிக்கும் சொல். பறவை புணரி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வாரணம், பவ்வம், பறவை புணரி அது எல்லாமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை தான் வந்து வாரணம், பவ்வம், பறவை, புணரி இது எல்லாமே வந்து கடலை குறிக்கும் சொற்கள். நான்காவது கொஸ்டின், எயிறு எனும் சொல் எவ்வகை சொல். எயிறு எனும் சொல் எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எயிறு அப்படின்னா என்ன பொருள்னா பல் அப்படிங்கிறது வந்து பொருள். அதாவது வந்து படித்தவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடியது. ஸோ அதனால் அதை வந்து இது வந்து ஒரு பெயர் சொல். அதனால் இது பேர் வந்து பெயர் திரிசொல். படித்தவங்களுக்கு மட்டும் புரியக்கூடிய சொல் வந்து திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெயர் சொல்னால பெயர் திரிசொல். ஸோ எயிறு என்பது வந்து பெயர் திரிசொல். ஐந்தாவது கொஸ்டின், துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. ஸோ ஆல் அப்படின்னு முடிஞ்சாலே அது வந்து செயற்பாட்டு வினை. ஸோ இதுக்கான செய்வினை என்ன, கலையரிசி துணியை தைத்தாள். கலையரிசி துணியை தைத்தாள். ஸோ ஐ அந்த மாதிரி முடிச்சுன்னா அது வந்து செய்வினை. ஸோ கலையரிசி துணியை தைத்தாள் அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின், ஒருத்தார் இலக்கண குறிப்பு. ஒருத்தாரை ஒன்றாக வையார் அந்த குரல்ல ஒருத்தார் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு. ஸோ ஆர் அந்த மாதிரி முடிஞ்சாலே வந்து உறவோர் ஒருத்தார் அப்படின்னு முடிஞ்சாலே என்ன இலக்கண குறிப்புனா வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். ஸோ ஏழாவது கொஸ்டின், ஓமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாதது. பின்வருவனவற்றுள் ஓமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாதது என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஓமை தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயல்வெளி. ஸோ அந்த மாதிரி பின்னாடி வந்து நம்மளுடைய ஒரு உறுப்புகளோ இல்லை ஏதாவது ஓமைப்படுத்துகிற மாதிரி அந்த ஓமை தொகை அப்படி சொல்லுவாங்க. ஸோ கயல்வெளி அப்படிங்கிறது வந்து ஓமை தொகை. தாமரை முகம் அப்படிங்கிறது வந்து ஓமை தொகை. தாமரை போன்ற முகம் அப்படிங்கிறது. தாமரை கண்கள் அப்படின்னாலும் ஓமை தொகை. தாமரை போன்ற கண்கள் அப்படிங்கிறது. ஸோ இதில் எது ஓமை தொகை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலவு. வெண்ணிலவு தான் வந்து ஓமை தொகை இல்லை, வெண்ணிலவு. ஸோ அதுக்கடுத்து எட்டாவது கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை. இந்த தொடரில் வந்துள்ள அளபடை. இந்த தொடரில் வந்துள்ள அளபடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆ அப்படின்னு முடிஞ்சாலே என்ன அளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலிசை அளபடை. ஆ அப்படின்னு முடிந்தாலே என்ன அளபடைனா செயலிசை அளபடை. ஒன்பதாவது கொஸ்டின், இலக்கண முறைப்படி குற்றம் என்று கருதினாலும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்றது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலு. அதாவது இலக்கண முறைப்படி அது வந்து தப்பு, பட் இலக்கண ஆசிரியர்களால் அது வந்து குற்றமற்றது அப்படின்னு சொல்ற வலு என்ன வலுனா வலுவமைதி. வலுவமைதி தான் வந்து இலக்கண முறைப்படி அது வந்து குற்றம், பட் இலக்கண ஆசிரியர்களால் வந்து அது வந்து குற்றமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. வலுவமைதி. அதாவது இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து பெயர் வைத்து அழைப்பாங்க. அதுதான் வந்து வலுவமைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இலக்கண முறைப்படி குற்றம், பட் இலக்கண ஆசிரியர்களை வந்து அதனுடைய இது சிறப்பு கருதி அதை வந்து வலுவமைதியாக கொள்றாங்க. ஸோ 10வது கொஸ்டின், யவனர்கள் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர்கள் யார்? யவனர்கள் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள். அவங்க தான் வந்து யவனர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிரேக்கர்கள், ரோமானியர்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். 11வது கொஸ்டின், தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள். ஸோ தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டும் சர்க்கரையும். பட்டும் சர்க்கரையும் தான் வந்து தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள். ஸோ 12வது கொஸ்டின், இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி எனும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எந்த வருடம் வழங்கினாங்கன்னா 1990. 1990 தான் வந்து அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க. 1990. 13வது கொஸ்டின், யான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? யான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்னா மூசி பூர்ணலிங்கம். மூசி பூர்ணலிங்கம் தொடங்கிறதா வந்து பரிதிமார் கலைஞர் நடத்துவார். ஸோ யான போதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்னா மூசி பூர்ணலிங்கம். 14வது கொஸ்டின், பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு. ஸோ பரிதிமார் கலைஞர் எந்த வருடம் பிறந்தார்னா 1870. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு எந்த வருடம்னா 1870. 15வது கொஸ்டின், காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக
பணியாற்றியவர் யார் அப்படின்னா முடியரசன். 16வது கொஸ்டின், சிற்பியின் கவிஞர் சிற்பியோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். கவிஞர் சிற்பியோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எந்த நூல்னா ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிறத வந்து சிற்பியோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். 17வது கொஸ்டின், அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எந்த ஊர்னா ஆதிச்சநல்லூர். திருநெல்வேலியில் ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறதுல வந்து அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. 18வது கொஸ்டின், பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசன் தான் வந்து பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். 19வது கொஸ்டின், விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட தமிழ் கவிஞர். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட தமிழ் கவிஞர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் தான் வந்து விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்டவர். ஸோ 20வது கொஸ்டின், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். சுரதாவின் நூல். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்ன நூல்னா தேன்மலை அப்படிங்கிற நூலுக்காக தான் வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை விருது பெற்றார். ஸோ போன வீடியோவில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன், 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன். உலக நீரிழிவு தினம் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது? உலக நீரிழிவு தினம் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 தான் வந்து உலக நீரிழிவு தினம் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா மார்ச் 20 வந்து உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா 21, இது என்ன டேட்னா உலக காடுகள் தினம். இன்னைக்கு வந்து உலக காடுகள் தினம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ இது என்ன டேட்னா உலக நீர் தினம். சிட்டுக்குருவி, காடு, நீர் அது வந்து கண்டினியூஸாக வரும். உலக நீரிழிவு தினம் எப்போ சொல்கிறாங்கன்னா நவம்பர் 14 வந்து உலக நீரிழிவு தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கான 2 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் நன்னூல் இயற்றிய பவனந்தி முனிவரோட நூற்றாண்டு. அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், புறநானூறு உவேசா எந்த வருடம் முதலில் பதிப்பித்து வெளியிட்டார்? புறநானூரை உவேசா எந்த வருடம் முதலில் பதிப்பித்து வெளியிட்டார்? ஸோ இந்த 2 கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுக்கான PDF என்ன www.tnpcmystery.blogspot.com கீழே லிங்க் இருக்கும், அதில் டிரைவில் இருக்கும், போய் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.